மழை வரும் என்று தெரிந்திருந்தும் தமிழக அரசு களத்திற்கு வந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்க தவறிவிட்டதாக புதிய தமிழக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்ட விராலிப்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களின் குறைகள் மற்றும் பிரச்சினைகளை கண்டறிந்து ஆட்சியரிடம் எடுத்துரைக்க உள்ளதாக தெரிவித்த அவர் மத்திய நிதி ஒதுக்கீடு செய்தும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் வசிக்கும் கிராமங்களில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை என குற்றம் சாட்டினார். கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு உண்டுங்க ஆச்சுங்களா. பருவமழை எப்படி இருந்தாலும் அக்டோபர் மாசத்துல செப்டம்பர் கடைசி அக்டோபரத்துல பருவமழை பெய்யும் தெரியுங்க. விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே அவன் அது நெல்லில் பெரிய லாபம் கிடைக்காது. ஒரு ஏக்கராட்ட 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கிற போது நெல் களத்துமேட்டுக்கு வந்த பிறகு அதை முறையா பாதுகாத்திருக்கணும், அல்லது அதை கொள்முதல் முதலே செஞ்சிருந்ததுன்னா அந்த பாதிப்பு இருக்காது. நெல் களத்திலேயே முளைச்சிருக்காது ஆச்சுங்களா. சோ இப்ப அரசு இதுல ஒரு மெத்தன போக்கு காட்டி விட்டதோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு இருக்குங்க.